வணக்கம், வெல்கம் உலக தமிழா. இப்போ நம்ம இட்லி மிளகா பொடி தாங்க பார்க்க போகிறோம். கம கமன்னு வாசனை உள்ள இட்லி மிளகா பொடி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இட்லி மிளகா பொடி செய்யறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா சாமானும் நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இப்போ 1/2 கப்பு கடலைப்பருப்பு இதை நல்லா செவுக்க வச்சுக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா ஒன்றை போல் செவுக்கணும். இப்போ இது நல்லா பக்குவமாக செவந்துடுச்சு. அவ்வளவுதான். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு இதையும் நல்லா செவுக்க வைக்கணும். இப்போ ஒன்றை போல் செவுக்கணும்னா நம்ம கைவிடாமல் அதை கலரிக்கிட்டே இருந்தால் தான் ஒன்றை போல் செவுக்கும். இப்போது உளுத்தம்பருப்பும் நல்லா செவந்துடுச்சு. இதையும் நம்ம ஆல்ரெடி கடலைப்பருப்பு போட்ட தட்டிலையே போட்டு வச்சுக்கலாம். இப்போ பொட்டுக்கடலை 1/4 கப்பு பொட்டுக்கடலை. இதை வந்து ரொம்ப ரோஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. சும்மா சூடு ஏறினா போதும். அவ்வளோதான். இப்போ இதுவும் நல்லா சூடு ஏறிடுச்சு. இதையும் அதே தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது எள்ளு, நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு வெள்ளை எள்ளு. இது நல்லா படபடன்னு பொரியணும். பொரியிற அளவு வறுத்தா போகிறோம். இப்போ நல்லா பொரியுது பாருங்கள் எள்ளு, உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ இதையும் எடுத்து அந்த பருப்பு போட்டு வச்சுருந்த தட்டிலே சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு துணியில் நல்லா உலர்த்திட்டு அப்புறமா இதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா மரமரன்னு ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதையும் தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போது மிளகா பொடிக்கு தேவையான கல் உப்பு, அது கூட காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இப்போ போட்டிருக்கிறது வந்து ரொம்ப மிதமான காரம் தான். இதை வந்து வறுக்கும்போது நமக்கு நெடி ஏறாது. உப்பு மிளகாயும் சேர்த்து வறுத்தோம்னா நெடி ஏறாது. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ எல்லா சாமானையும் தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இது கூட இப்போது பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு பல்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற பருப்புகளெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் குறைன்னு தான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பராக இட்லி மிளகா பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி இட்லி மிளகா அப்படியே செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.